ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ரொம்ப ஆச்சரியமான ஆண்டவருடைய வார்த்தைகள். உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் இந்த மலை பிரசங்கத்தை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கூட இந்த மலை பிரசங்கத்தில் இருந்துதான் நான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான அஹிம்சையை கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று நம்ம தியானித்தோம். அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமிக்கு உப்பாய் இருங்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள். உப்பு என்பது, அதில் உள்ள சாரம் என்பது தேவ அன்பை குறிக்கிறது. அப்போ அன்புள்ளவர்களாய் இருங்கள். உப்பு ஒரு உணவிலே சுவைக்காக சேர்க்கப்படுகிறது. உப்பு இல்லாவிட்டால் உணவை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. உப்பு கட்டாயம் தேவை. ஆனால் அந்த உப்பு கரைந்து மறைந்து உணவுக்கு சுவை ஊட்டுகிறது. நாம் அதை குறித்து தியானித்தோம். வலதுகை செய்வதை இடதுகை அறியாது கடவுது என்று நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே அவர் அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படியானால் நாம் தவறாய் புரிந்து கொண்டு நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய இரக்க குணங்கள் எல்லாம் வெளியே தெரியும்படியாக நாம் அதை விளம்பரப்படுத்துகிறோம். மற்ற எந்த மார்க்கத்திலையும் விட இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான காரியம், விளம்பர பிரியர்கள் இங்கே அதிகமாகிவிட்டார்கள். விளம்பரமே நம்மை கெடுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதற்கெடுத்தாலும் விளம்பரம். அதனால தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் எளிமையாய் சொன்னார், வலதுகை செய்வதை இடதுகை அறியாதிருக்க கடவுள். விளம்பரம் பண்ணாதானே பிரதர் நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடுறோம், பத்திரிகையில் போடுறோம். தவறான ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல வெளிச்சம் என்பதை எதை நமக்கு அவர் சொல்லுகிறார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் மனிதர்கள் காணும்படியாய் நாம் கிறிஸ்துவை போல நடந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் சென்ற அருமையான ஒரு தேவ மனிதர், அவரை அண்ணன் என்று தான் எல்லாரும் நாங்கள் அழைப்போம். ஜான்ஸ் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தவர் டாக்டர் குருபாதம் சார் அவர்கள் பணியாற்றிய அந்த காலத்தில் அவர் அநேக மாணவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தினார்கள். அதற்கு காரணம் குருபாதம் சாருடைய குணங்கள் மட்டும்தான். கிறிஸ்துவின் குணங்கள் அச்சு அசலாய் அவரிலே வெளிப்படும்.
மாணவர்கள் அவர்களாகவே வருவார்கள். கிறிஸ்தவ குணங்கள் அதை முழுவதுமாய் வெளிப்படுத்தி வாழ்ந்த மனிதர்களிலே குருபாதன் சார் பாளையங்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். எந்த விளம்பரமும் அவருக்கு கிடையாது. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் அவர் இருந்தார். நாமும் கிறிஸ்தவ குணங்களால் மற்றவர்களுக்கு நாம் நம்மை வெளிப்படுத்துவோம். வெறும் விளம்பரங்கள் அல்ல கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுதுதான் மக்கள் அந்த நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.